இப்போ நல்லா பழுத்தே இருக்குது. இது பாருங்கள், இதெல்லாம் இன்னும் நல்லா விளைஞ்சிச்சு, பார்த்தாலே தெரியுது. இதில் ஒரு பழமே இருக்குது பாருங்கள். காய்களோட எண்ணிக்கை அதிகமானால பழம் கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் இருக்குது. கடைசி வரைக்குமே இந்த மரத்தை இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி ஹைட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 55 காய்கள் வந்தது. அது ஒரு கிலோவுக்கு 5 காய்னு பார்த்தா கூட 11 கிலோ வந்திருக்கு. சரிதா? ரொம்ப ரொம்ப இனிப்பா இருக்கு. ரொம்ப இனிப்பா இருக்கு. சரி, ரொம்ப நம்ம நல்லா கடையில வாங்குறது அப்படியே இந்த இனிப்பே இருக்காது, மாதிரி சல்லுன்னு சப்புன்னு இருக்கும். இது நல்லா இனிப்பா இருக்கு. இப்போ மழை டெய்லி பெய்யுது, அப்போ கூட இனிக்குது. வணக்கம். சென்னை கூடுவாஞ்சேரி கிரீன் நர்சரி தோட்டத்தில் வந்து 2வது முறையாக நம்ம கட்டிமோன் மாம்பழம் அறுவடை பண்ணுறோம் வந்திருக்கோம். செப்டம்பர் மாதம், செப்டம்பர் முடிய போகுது. இது நமக்கு இப்போ அறுவடை பண்ணுறது அக்டோபரில் தான் பழமே சாப்பிட போகிறோம். ஆனால் எல்லாமே நல்லா விளைஞ்சி மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, கலர் கூட வந்துருச்சு. சில காய்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பழுத்தே இருக்குது. இது பாருங்கள், இதெல்லாம் இன்னும் நல்லா விளைஞ்சிச்சு, பார்த்தாலே தெரியுது. ஏற்கனவே 24 காய்கள் அறுவடை பண்ணோம், இப்போவும் இது அறுவடை பண்ண போகிறோம். இதில் ஒரு பழமே இருக்குது பாருங்கள். பழம் சூப்பராக மரத்திலே பழுத்துருக்கு. காய்களோட எண்ணிக்கை அதிகமானால பழம் கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே அறுவடை பண்ண பழங்கள்லாம் கஸ்டமர் கொடுத்து அதனுடைய ஃபீட்பேக்லாம் கேட்டிருக்கோம். அதே இந்த வீடியோவில் காமிக்கிறோம். ரொம்ப இனிப்பாக இருக்கும், அது பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இந்த செப்டம்பர் அக்டோபரில் நமக்கு வந்து மாம்பழம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த நேரத்தில் பழம் கிடைக்கிறதுனால மார்க்கெட்லேயே நல்ல வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு மா வெரைட்டி. இதை கமர்ஷியலாக கூட பயிர் பண்ணலாம். கமர்ஷியலாக பண்ணும்போது கூட நமக்கு நல்ல விலை கிடைக்கும். இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன செடியாக தான் நடவு பண்ணோம். ஆனால் 2வது வருஷத்துலேயே நம்ம காய்கறி அலோவ் பண்ணோம். ஏன்னு கேட்டால் செடி நல்லா வளர்ந்துருச்சு. அதே நேரத்தில் நமக்கு பழங்களுடைய டேஸ்ட்டை பார்க்கணுங்கிற ஆசையில் அலோவ் பண்ணோம். லாஸ்ட் இயர் நமக்கு காய்ச்சது கொஞ்சம் காய்களோட எண்ணிக்கை கம்மியாக தான் இருந்து, இந்த வருஷம் அதிகமாக காய்ச்சுது. இதனுடைய பராமரிப்புங்கிறது பெரிய அளவில் கிடையாது, ரொம்ப எளிமையான பராமரிப்பு தான். நம்ம இதுக்கு எந்த பூச்சி மருந்தும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலை, உரமும் எதுவும் பயன்படுத்தலை. எரு உரம் மட்டும் தான் நம்ம ஒரு முறை போட்டோம், அவ்வளோதான். இது எல்லா இடமே வளர்க்கலாம். இது எங்கள் பூமி வந்து ரொம்ப வளமான பூமின்னு கூட சொல்ல முடியாது, இருந்தால் கூட இது நிறையவே காய்க்குது. நம்ம இந்த மரத்தை வந்து கவாத்து பண்ணி வளர்த்தனால நம்ம கீழே இருந்தே காய்களை பறிக்க முடியுது. நம்ம கடைசி வரைக்குமே இந்த மரத்தை இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி ஹைட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி கவாத்து பண்ணி வளர்த்தா தான் 6 அடி 7 அடியில் நம்ம காய்களை இதுமாதிரி பறிக்க முடியும். பொதுவாக நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, தரையில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, மரங்களை கவாத்து பண்ணி வளர்க்கணும். இந்த அளவுக்கு மேலே நமக்கு வளர்ந்ததுன்னா நமக்கு மகசூலும் கம்மியாகும், அதேமாதிரி பறிக்கிறதுலேயும் சிரமங்கள் வரும். மரங்களை கட் பண்ணி வளர்க்குறதுனால காய்ப்புத்தன்மை கம்மியாகும்னு சிலர் சொல்கிறாங்க. அது உண்மை இல்லைங்கிறது இந்த காய்களை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இது அறுவடை பண்ணிட்டோம் இல்லையா, நான் இந்த மரங்களை இப்போ திருப்பியும் கவாத்து பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது. பொதுவாக அந்த நம்ம கஸ்டமர் வரும்போது கேட்பாங்க, சார் இந்த மரத்தில் எவ்வளோ காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்கள் மண் வளத்தை பொறுத்து காய்க்கும், உங்கள் பராமரிப்பை பொறுத்து காய்க்கும்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு இது என்ன தோணுதுன்னா, இதில் எவ்வளோ காய்கள் வந்திருக்குன்னு ஒரு கணக்கு போட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 55 காய்கள் வந்தது. அது ஒரு கிலோவுக்கு 5 காய்னு பார்த்தா கூட 11 கிலோ வந்திருக்கு. இந்த 11 கிலோவும் 1 கிலோ வந்து இப்போ மார்க்கெட்டில் எங்கேயும் பழம் கிடையாது. லாஸ்ட் இயர் நம்ம பங்கனப்பள்ளி 100 ரூபா வரைக்கும் கூட சேல் பண்ணோம். இமாம் பசந்த் 200 ரூபா வரைக்கும் சீசன் டைமில் சேல் பண்ணோம். இப்போ சீசன் இல்லாத நேரம். அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 200 ரூபா கணக்கு பண்ணால் கூட 1 கிலோ 200 ரூபா இப்போ கொடுத்தா கூட இப்போ நர்சரியில் கேட்குறாங்க வரவங்கெல்லாம், சார் பழம் சேல்ஸுக்கு இருக்கான்னு கேட்குறாங்க. நான் சேல்ஸ் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல, வர கஸ்டமருக்கே கொடுத்துட்றேன். சாம்பிள் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த செடிகளை வாங்குவாங்கிறத நம்ம அப்படி பண்ணுறோம். ஏன்னா மக்கள்கிட்ட அது பிரபல்யம் ஆகும் இல்லையா, அதுக்காக. சரி 200 ரூபா கிலோ கணக்கு பண்ணால் கூட உங்களுக்கு 11 கிலோ கணக்கு பண்ணி 1 கிலோ 200 ரூபா கணக்கு பண்ணால் 2200 ரூபா வருது. நம்ம இது அடர் நடவு முறையில் தான் நட்டுருக்கோம். பாருங்கள் ரொம்ப சின்ன மரம், ஒரு 4-5 அடி டயாவில் தான். இந்த நான் நிற்கிறேன் பாருங்களேன், உங்களுக்கு சந்தேகம் தான் பாருங்கள். இப்படி நான் ஒரு 2 அடி வச்சுட்டா கூட ஒரு 6 அடி 7 அடியில் அது கவர் ஆகிருக்கு. இந்த மாதிரி வளர்க்குற மரத்திலே இவ்வளோ காய்கள் வந்திருக்கு. அப்போ அடர் நடவுலேயும் இதே மாதிரி வரும். ஒரு ஏக்கருக்கு 435 மரம் இன்று 2200 போட்டாக்க எவ்வளோ வருது பார்த்து சொல்லுங்கள் இளையராஜா, போடுங்க. எவ்வளோ வருது? 9,57,000. ஏன்னா வாயிலே ஞாபகம் வைக்க முடியல, அவ்வளோ பெரிய தொகை வருது. 9,57,000 ரூபா வருது. நீங்கள் இதில் பாதி கூட கணக்கு பண்ணிங்க, 1 கிலோ 100 ரூபான்னு கூட கணக்கு பண்ணிங்க, இல்லைனா பாதி தான் காய்க்குதுன்னு கூட கணக்கு பண்ணிங்க. நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு இதனுடைய அறுவடையெல்லாம் காமிச்சிருக்கேன். உண்மையாக காய்ச்சது தான். ஆனால் நீங்கள் இதில் பாதி காய்ச்சா கூட எவ்வளோ வருது? 4,45 லட்சத்துக்கிட்ட வரும் இல்லையா? 4,15 லட்சம்.
4,4 லட்சம் வருது. இது பெரிய வருமானம் தானே விவசாயிக்கு. மாமரத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எந்த பராமரிப்பும் நாங்கள் பண்ணுறதில்ல. சொல்லப்போனால் உரம் கூட இதுக்கு வைக்கிறதில்ல. ஏன்னு கேட்டால் நாங்கள் எரு மட்டும் கொஞ்சம் போடுவோம். அந்த சீசன் டைமில் கொஞ்சம் எரு மட்டும் போடுறோம். தண்ணி விடுறோம். எப்போதாவது கொஞ்சம் தண்ணி விடுவோம். ஏன்னா வளர்ந்துருச்சுல, இனி இதுக்கு நீர்ப்பாசனம் கூட தேவையில்லை. எங்கள் மண் ரொம்ப டாப்பு மண்ணுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நாங்களாம் உருவாக்கின மண் தான். இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உருவாக்கின மண் தான். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது, இன்னொரு இடம் மோசமாக இருக்கும். அந்த மாதிரி பூமி தான். இந்த மாதிரி வருமானம் லாபம் வந்ததுன்னா விவசாயிகள் இது ஒரு பெரிய வருமானமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இதுலேயே 2 சீசன் காய்க்கிற வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் இயர் எங்களுக்கு 2 சீசன் காய்ச்சுது. இந்த வருஷம் எப்படி காய்க்குதுங்க பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பரிசோதனைங்கிறது வந்து நம்ம ஒரே வருஷத்தில் அதை முடிவு பண்ண முடியாது. பொதுவாக 2-3 வருஷம் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி காய்க்குதாங்கிறத செக் பண்ணணும். அந்த மாதிரி பார்த்தா இது எங்களுக்கு 2 வருஷம் தொடர நல்லாவே காய்ச்சிச்சு. அதனால் அந்த நம்பிக்கை இருக்குது. ஸ்வீட் காட்டிமோ நம்ம நேற்றுக்கு அறுவடை பண்ண பழங்களை வந்து நம்ம இவங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும், எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாமே எடுத்துங்க, எடுங்க, பரவாயில்ல, எடுங்க. இந்த அன்சீசன்லயும் இவ்வளவு சூப்பரா இருக்கு பழம். எப்படி இருக்குது? இனிப்பா இருக்குதா? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. தேன் மாதிரி இருக்கா? சரி சரி, ஓகே. இந்த அன்சீசன்லயும் இந்த மாதிரி இருக்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஆமா, செப்டம்பர் இப்போ மாம்பழம் கிடையாது இல்லையா? மாம்பழம் சீசன் கிடையாது. ஆனா எங்களுக்கு ஒரு மரத்துல 50 காய் காய்ச்சி. அப்படியா? நல்லாவே காய்ச்சிருக்கு. ஒரு 25 பழம் பறிச்சிட்டோம். அதுல ஒரு 2 பழம் இந்த சீசன்ல தான் வரும். இந்த ஆமா, இந்த சீசன்ல காய்க்கும். இவ்வளவு இனிப்பா இருக்கு. சீசன்ல வர்ற பழத்தை விட இது இனிப்பா இருக்கு. ஆமா, இது ஸ்வீட் காட்டி மரம் எங்க தோட்டத்துல காய்ச்சது. செடிகள்லாம் வாங்கிட்டீங்க இல்லையா? இந்த பழத்தையும் சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு எடுத்துக்கோ. ரொம்ப டேஸ்டாக இருக்குது. வெளியே வாங்கிட்டு விட நீங்க டேஸ்ட் சாப்பிட்டு ஒரு கடி தானே கடிச்சிருங்க. நல்லா கடி சாப்பிட்டு சொல்லுங்க. முத கடிக்கே டேஸ்டா இனிப்பா தெரியுதா? ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருக்குது. ரொம்ப இனிப்பா இருக்கு. வெளியே விட நம்ம வீட்டில் செய்யறத விட இது அதிகமாக டேஸ்ட் இருக்குது. டேஸ்ட் இருக்குது இல்லையா? நல்லா மரத்திலே இப்போ விளைஞ்சி பழுத்துது. அதனால டேஸ்டா இருக்கு. அதான் இயற்கையாக இருக்கிறதுனால உங்களுக்கு இயற்கையா இருக்கிறதுனால இனிப்பா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப நம்ம நல்லா கடையில வாங்குறது அப்படியே இந்த இனிப்பே இருக்காது. மாதிரி சல்லுன்னு சப்புன்னு இருக்கும். இது நல்லா இனிப்பா இருக்கு. இப்போ மழை டெய்லி பெய்யுது, அப்போ கூட இனிக்குது. இப்போ இந்த சீசன் எப்படி மாம்பழம்? ஆமா, இது வந்து ஸ்வீட் காட்டிமோ. இது வந்து 2 சீசன் காய்க்கக்கூடியது. நம்ம அன்சீசன்லயும் காய்க்கும். மெயினா நல்லா இருக்கு இல்லையா? ஓகே, நீங்க கூட மாடியில வளருங்க இந்த செடியை. ஓகே, ஓகே. அறுவடை முடிஞ்சதோட நம்ம கவாத்தையும் முடிச்சிடலாம் இன்னைக்கு. ஏன்னா இப்போ நம்ம கவாத்து பண்ற சீசன் தான். இந்த தேவையில்லாத கிளைகளை கட் பண்ணிடலாம். இந்த உள் பகுதியில் வெளிச்சம் வரணும். ரெண்டாவது இந்த கிளைகளில் வந்து நமக்கு இனி காய்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கிளைகளை கட் பண்ணும்போது ஒட்டை கட் பண்ணணும். இடம் விட்டு கட் பண்ணக்கூடாது. இடம் விட்டு கட் பண்ணோன்னா என்னென்னா இதுலேருந்து துளிர்கள் வரும். அப்போ செடிக்கு போகக்கூடிய சத்துக்கள்லாம் இங்கே அரெஸ்ட் ஆகிடும். அதனால் அப்படி பண்ணணும். அப்புறம் இந்த கிளையும் நம்ம கீழே தான் படர்ந்துருது. இது காய்கள் வர்றது போகிறதில்ல. காய்கள் வந்தாலும் நமக்கு அது பிற்காலத்தில் அது பிரச்சனையாக தான் இருக்கும். அதனால் இதையும் கட் பண்ணிடலாம். எல்லா விவசாயிகளுமே இதே மாதிரி ஒரு கட்டர் வச்சுக்கணும். நல்ல ஒரு ஸ்டாண்டர்டு கம்பெனி கட்டர் வச்சுருந்தீங்கன்னா நமக்கு எப்போ தோணுதோ அப்போ கட் பண்ணிக்கலாம். அதே இந்த மாதிரி எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரியை பொறுத்த வரைக்கும் செடிகள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி உபகரணங்களும் அதுக்கு தேவையான உரங்கள் உபகரணங்கள் எல்லாமே சேல் பண்ணுறோம். எல்லாமே ஆன்லைன்லேயே அனுப்புகிறோம். மரத்தினுடைய நடுப்பகுதி வெளிச்சம் உள்ளே வர்ற மாதிரி இருக்கணும். அதனால் இப்போ உள்பகுதியில் இருக்க கிளைகளையும் கட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த கிளைகளை விடுறதுனால இதில் காய்கள் நமக்கு வரப்போகிறதில்ல. இந்த 2 பிரான்ச்சும் கூட கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த சின்ன கிளைகளை கூட கட் பண்ணும்போது வெளிச்சம் நமக்கு உள்ளே நல்லா வருது. இந்த சின்ன ஒரு கிளை இருக்குல்ல, அதையும் கூட கட் பண்ணிடலாம். இந்த சின்ன கிளை அதான். ஓகே ஓகே. இப்போ நல்லா ஓரளவு தேவையான அளவு நம்ம இதையும் கூட கட் பண்ணிடலாம். கவாத்து பண்ண இடங்களில் ஏதாவது ஒரு பூஞ்சான கொல்லி மருந்து வந்து இதில் தடவணும். ஏன்னு கேட்டால் இது மூலம் வந்து ஏதாவது பூச்சி நோய்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பூச்சிகள் முட்டை போடும். அப்படி இல்லைனாக்கா நோய் கிருமிகள் எதுவும் உள்ளே போச்சுன்னா செடிகள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கண்டிப்பாக பெரிய கிளைகளை கட் பண்ணும்போது அதுக்கு வந்து இது மாதிரி தடவி விடணும். கிளைகளில் கவாத்து பண்ணும்போது எந்த மாதிரி கட் பண்ணணும்னா, இது பாருங்கள், இது வந்து ஒரு கிளைன்னு எடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் பச்சையாக இருக்குது. இதெல்லாம் இளந்தண்டு. இந்த இளந்தண்டில் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணால் என்ன ஆகுன்னா, இதுக்கு உள்பகுதியில் தண்ணி போய் இல்லைன்னா இயற்கையாகவே கூட அதில் துளிர்கள் வரும்போது கருகி வரும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா நம்ம என்ன ஒரு 15-20 நாளில் இதில் வந்து துளிர்கள் வர ஆரம்பிக்கும். நம்ம ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கவாத்து பண்ண கிளைகள் எப்படி துளிர் வந்திருக்குன்னு காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ இதிலேருந்து இன்னும் ஒரு 15 நாளில் துளிர்கள் வந்து வர ஆரம்பிக்கும். அதோட அது செடிகள் வளர்ந்து பூக்களும் காய்களும் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ரகங்கள், அதாவது நம்ம எக்ஸாட்டிக்காக உள்ள ரகங்கள் நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் நிறைய செடிகளை சேல் பண்ணுறோம். எங்கள் சேனலை ஃபஸ்ட் ஸ்டாப் பார்க்குறீங்கன்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதில் செடிகள் விற்பனை மட்டும் இல்லை, செடிகள் எப்படி பராமரிக்கிறது, எப்படி உரம் வைக்கிறது, எப்படி பூச்சி விரட்டிகளை பயன்படுத்துறவங்க பற்றிலாம் சொல்கிறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.